அப்போ வந்து 9வது படிக்கும்போது 8வது படிக்கும்போது தெரியாம ஒரு வாட்டி டாப் 1 or 2 ரேங்க்ல வந்தேன். சரி நம்மளால வர முடியும் போறதுக்கு அப்படின்னு நினைச்சு அப்புறம் கொஞ்சம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணேன். இப்போ 10th 11th எல்லாம் ஒரு நல்லா படிச்சேன்னு வச்சுங்களேன். அதனால எப்படி வந்தது ப்ரோக்ரஸ் இருந்துச்சு. அந்த கதையை அது ஒரு மாதிரி ஆர்வம். நிறைய படம் வரைவேன். படத்துக்காக நம்ம வந்து நிறைய அவார்டு அந்த பிரைஸ்லாம் வாங்கியிருந்தேன். வாங்குறது இதை வந்து போடுறது முதல்ல வாங்கினது வந்து ஒரு கத்திரிக்காய் படம் போட்டது தான் பரிசு வாங்கினேன். அது வச்சிருக்கேன், அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். ஸ்கூல் நம்ம எல்லாம் வச்சிருக்கேன். அது மாதிரி நல்ல பொசிஷன்ல வந்தது. அது வந்து மன திருப்தியான ஒரு ஸ்கூல்ல படித்தோம், காலேஜையும் படித்தோம், மேலே முடிச்சுங்களேன். அந்த நண்பர்களுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இது வந்து ஒரு அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துன்னு நான் பர்பஸாக நடத்தினேன். வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சேன். அது வந்து முக்கியமாக அது ஆர்கனைஸ் பண்ண ரிச்சர்ட் வில்ஸுக்கும் தங்கவேல் சாருக்கும் என்னுடைய முழுமையான நன்றிகளை தெரிவிக்கிறேன். எல்லாரையும் சொல்லிடுறேன். இப்போ எல்லாருமே எல்லாருக்குமே ஐ ஷுட் சே பர்சனலி தேங்க்ஸ் டு ஆல். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைகிறது வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே நம்மலாம் ஏஜ் ஆகிட்டோம், ஒன்று நிறைய பொறுப்புகள் வந்துருச்சு. இதெல்லாம் சேர்த்துட்டு அதெல்லாம் தள்ளி